பெரிய பணக்காரனா இருந்தாலும் இல்ல எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் கோயிங் டு பி டஸ்ட். இந்த காஸ்மிக் வேர்ல்ட்ல வந்து நம்ம எல்லாம் ஒரு டாட் கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கப்ப எதுக்காண்டி இவ்வளவு பர்சனல் பண்ணணும்? இந்த கிங்ஸ், குயின்ஸ், வாட் எவர் தட் லீடர்ஸ், இது எல்லாமே வந்து ஆல் கம்ஸ் பேக் டு த டஸ்ட். அதான் உண்மை. அப்படி இருக்கப்ப நீங்க லைஃப் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா, யார் சொன்னாலும் அதுல உண்மையா போய் அதுல இருந்து ஏதாவது பிளஸ் எடுத்துக்கங்க, நெகட்டிவ் ஒமிட் பண்ணுங்க. இது வந்து டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நானும் சொல்றேன், நான் சொல்ற ஆளு நானே இந்த மாதிரி பர்சனல் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஐ எம் ஸ்டார்டட் டு பொறுத்தேன் எனக்கு வந்து தெரியாத ஒரு மொழியில ஒருத்தன் திட்டினானா நான் அவனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? அவனோட முக பாவனைகளை வச்சு கொஞ்சம் யோசிக்கலாம், ஒருவேளை நம்ம ஏதோ திட்டுறான் போல அப்படின்னு தெரியல. ஆனா அந்த லாங்குவேஜ் எனக்கு புரியாது. எனக்கு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சா மட்டும்தான் அந்த வார்த்தைகள் என்ன தொடும். அந்த வார்த்தைகள் நம்ம தொடணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி நம்ம கையில தான் இருக்கு. அவன் முக பாவனைகளை வச்சுட்டே வந்து நம்ம திட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், நாங்க ஒரு ரீசெண்டா பார்த்த அந்த தாய்கிழவி படத்துல இது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ரொம்ப மோசமான விஷயத்தை சுற்றி சொல்லுவாங்க, நல்ல விஷயத்தை சோகமா சொல்லுவாங்க. இது அந்த படத்திலேயே ஒரு இன்டெகிரல் பார்ட்டா கொடுத்துருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியல, அது இருக்கிற உண்மையா போய் அதை எடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய growthக்கு அதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் இட் ஷுட் நாட் புல் யூ டவுன். டோன்ட் திங்க் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் யூ. எப்படி என்ன அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு முக்கியமான ஆளா இருந்தாங்கன்னா கண்டிப்பா தில் ஹோல்ட் அ குட் place in their heart for you. அதுதான் உண்மை. அதை மாற்றவே முடியாது. அப்படி இல்லைன்னா அவங்க அந்த இம்பார்ட்டன்ட் ஆள் கிடையாது. ஸோ நல்லா another good stories. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். கதம் இதுவே ஆரம்பம்.